நெத்திலி கருவாடை இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நெத்திலி கருவாடை மண்டையெல்லாம் கிள்ளிட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமா பூண்டு தட்டியும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே கொஞ்சம் லைட்டா வந்து வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம வந்து அலசி வச்சிருக்க அந்த கருவாடை வந்து சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடு இதை வந்து இதே மாதிரி எல்லா கருவாடுமே யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வந்து பொரிச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். கஞ்சி கூட, சாம்பார் சாதம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ல 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போயிட்டு இருக்குது. அதுல வந்து டீடைலா டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல. அதோட லிங்க் வந்து மேல இருக்குது. இதுவே இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா பயோலோ ஸ்டோரியில லிங்க் இருக்கு. வேற ஏதாவது ஆப்ல பாக்குறீங்கன்னா டெல்லி தமிழச்சின்னு யூடியூப்ல வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.